நான் சொல்ஜர்ஸ் மூவிஸை நம்ம 3 ஸ்பைடர்மேனை பார்த்துருப்போம். இந்த 3 ஸ்பைடர்மேனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து பல கஷ்டங்கள் இருந்தாலுமே அவருக்கு இஷ்டமானது அவரோட காதலிகள் தான். பட் உண்மையில பார்த்தீங்க அப்படின்னா அவரோட காதலிகளில் எந்த காதல் சிறந்த காதல்? ஓகே, அதில் ஏற்பட்ட ட்ரபிள்ஸ் என்ன? 3 பேரை காமிச்சாலும் 3 பேருக்குமே வந்து அவரோட லவ் வாழ்க்கையில அவரோட பிரச்சனை வந்திருக்கும். அந்த மாதிரி ஸ்பைடர்மேனோட லவ் இன்ட்ரெஸ்ட் யாரு, யார் உண்மையான ஆளு, யார் கரெக்டான ஜோடி அப்படின்றதா இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்பைடர்மேன் காதலிகள் வீடியோக்குள்ள பார்த்துக்க முன்னாடி யாருக்கெல்லாம் ஸ்பைடர்மேன் பிடிக்குமோ அவங்களோட லைக் பண்ணிங்க. அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே ஹைப் பட்டன் இருக்கும், அதை அமுக்கி இந்த வீடியோ ஹைப் பண்ணி விடுங்க. இத்தனை பேர் ஸ்பைடர்மேன் பண்ணுறது நானும் பார்த்துக்கிறேன். ஓகே, போராசில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. நம்ம எல்லாருக்குமே ஓஜி ஸ்பைடர்மேனா தெரிஞ்சு யாருன்னா நம்ம தலைவன் டோபி மேக்யூர் தான். நம்ம சாம் ரேமி எடுத்த இந்த 3 ட்ரையாலஜிலையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி காவியமா இருந்திருக்கும். எப்போ போட்டாலும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பயங்கரமா இருந்திருக்கும் அந்த ஸ்பைடர்மேன். இன்னைக்கு இருக்கிற மார்வல் கண்ணிகளுக்கு தெரியாது ஒரு அருமை என்ன அப்படின்ட்டு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் திருப்பாரு மனுஷன். அந்த டைம்ல ஒரு ஸ்பைடர்மேனை ஸ்க்ரீன்ல காமிச்ச தெய்வமே சாம் ரேமி தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாமியோட டச் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஜிஓட கேரக்டரை வந்து ஒரு பயங்கரமா பாதிச்சிருந்திருக்கும். சொல்லலாம் அப்படின்னா காமிக்கிற பார்த்தீங்கன்னா மேரி ஜேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசினி கேரக்டர். ஆசிரியமாக கேட்டிருக்கோம் பீட்டர் அப்படின்ட்டு ரொம்ப கேர்லியா ரொம்ப வந்து கவர்ச்சியா தான் காமிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர். என்ன அழகா இருக்கு. இந்த சாம் ரேமி விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டரை வந்து ரொம்ப வித்தியாசமா தான் காமிச்சிருப்பாங்க. குறிப்பா சொன்னா அப்படின்னா இது உண்மையா பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஏதாச்சும் ஆளே கிடையாது. ஸ்பைடர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா அவனோட பர்சனல் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஓகே, பெருசாக வந்து பணம் இல்லை, வசதி இல்லை, கிடைச்சா சூப்பர் பவர் மட்டும்தான். இதை வச்சுக்கிட்டு எம்ஜே உஷார் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பா. அப்படி எம்ஜே பார்த்தீங்க அப்படின்னா பீட்டரை மட்டும் தான் லவ் பண்ணுவேன், பீட்டரை மட்டும் தான் காதலிப்பேன், பீட்டரோட மட்டும் சுற்றுவேன் அப்படின்ற ஆளா பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த ஸ்பைடர்மேன் ரொம்ப பாவம். அவனுக்கு இருக்கிற எல்லா லவ் எஃபர்ட்ஸையும் போட்டு அந்த பொண்ணுக்காக எல்லாம் பண்ணுவான், இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு. நான் பார்த்தா அது வந்து அந்த பொண்ணுக்கு எல்லாரையும் பிடிக்கும். சரியா சொன்னா 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த வசதியான பையன் வேணாம், எனக்கு ஸ்பைடர்மேன் தான் வேணும் அப்படின்ட்டு ஸ்பைடர்மேனோட கிளைமேக்ஸ் சீன்ல வந்து ஓடி வந்து ஸ்பைடர்மேன் அப்பார்ட்மெண்ட்ல நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நான் திட்டா அவன் அனுப்பிங்க. அதுதான் இல்லை, அவன் வந்தது ஸ்பைடர்மேனுக்காக தான், பீட்டருக்காகலாம் இல்லை. அத்தனையும் நடிப்பா சொல்லுலதா நடிப்பா. எஸ், பீட்டர் தான் ஸ்பைடர்மேன்னு தெரிஞ்சா வேணா அவ வந்து வருவா. மற்றபடி பீட்டரோட உண்மையான லவ் அவளுக்கு தெரியாது. கரெக்ட் தான். அதே ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா இவ வந்து மேடை நடிக்கையா இருப்பா. ஓகேவா, இப்போ என்ன பண்ண ஸ்பைடர்மேன் வந்து மவுஸ் ஏறி போயிடும். எல்லாம் ஸ்பைடர்மேன் கண்ணி ஆயிடுவானுங்க. அப்போ வந்து சொல்றது என்னை விட அவன் ஃபேமஸ் ஆயிட்டான், நம்மளோட ஆள் ஃபேமஸா இருக்கானே அப்படின்னு பெருமைப்பட மாட்டாங்க. இவன் நம்மளோட ஃபேமஸ் ஆயிட்டான்ட்டு பராமட்டுமே தவிர அவன் மேல உண்மையான பாசம் பண்புலாம் இருந்திருக்காது. இப்படிலாம் பண்ணா சிம்பியாட் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி அட்டாக் தான் பண்ண ஆரம்பிப்பா, கார்டனர் தான் ஆரம்பிப்பா. உண்மையா பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ்ல ஸ்பைடியை தவிர்த்து பீட்டரை விரும்புற ஆளுங்க இருப்பாங்க, பீட்டர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளுங்க பலவே இருப்பாங்க. குறிப்பா அப்பார்ட்மெண்ட் பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இத்தனைக்கும் அந்த ஹவுஸ் ஒரு பொண்ணு. ஓகேவா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பீட்டருக்காக வந்து ஹெல்ப் பண்ணும். பீட்டருக்கு வந்து அடிபட்டு இருக்கும் போது டோர்லாம் ஆக்கி போடும். ஒழுங்கா உஷார் பண்ணிட்டு போயிருந்தா அந்த வீடு ரெண்டே கொடுக்க வேண்டாம். அங்க மாமனார் வந்துதான் ஓகே நம்ம போல கல்யாணம் பண்ணிட்டேன், நீ மாமனார் ஆயிட்ட, இந்த வீடு என்ன சொந்தம், ரெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. சில பேர் அப்படிதான் உண்மையா லவ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு சீட் பண்றவன் ஏமாத்துறவன் கடை போய் ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவளை விட்டு தேவையில்லாம தலைவன் வந்து எம்ஜி பேசிட்டு இருப்பான். எம்ஜே சோக்குதா உனக்கு, அவதான் சீட் பண்ணிட்டு போயிட்டான்ல அப்புறம் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி நமக்கே விருப்பா இருக்கும். அந்த உண்மையை அந்த படம் பார்க்கும் போது நம்ம ஏமாந்துடலாம். பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும் எம்ஜியோட அப்பார்ட்மெண்ட் பொண்ணு தான் உண்மையான காதல் அப்படின்ட்டு. இதே மாதிரி பத்திரிகை ஆஃபீஸ் வேலை செய்யும் போது அங்கேயும் ஒரு பொண்ணு இருக்கும், ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவர்கிட்ட கதை பொண்ணு கடலாம் வாங்கி இருப்பாரு. அப்படி இருக்கும் போதே தலைமை மேல நம்ம வந்து ஒரு லுக்கெல்லாம் விடுவாங்க. ஒண்ணு அந்த மாதிரி அப்புறம் உசார் பண்ணிட்டு போயிருந்தாலாவது இவரு வாழ்க்கை எல்லாம் இருந்திருக்கும். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் 4 வரணும்னு ஆசைப்படும் போது எல்லாம் ஆசைப்படணும்னா ஸ்பைடர்மேனுக்கு எம்ஜியும் கல்யாணம் ஆகிருக்கணும், கல்யாணம் செட்டில் ஆகிருக்கணும், ஹாப்பி மேரேஜ் லைஃபா வாழ்ந்துருக்கணும். அப்படி ஒரு ஸ்பைடர்மேன் படத்தை காட்டுங்க அப்படின்னு தான் எல்லாம் ஆசைப்பட்டாங்க. சில ப்ராப்ளங்களை ஸ்பைடர்மேன் 4 வராமல் போயிடுச்சு. ஏன் நோவே ஹோம்ல பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து நம்ம டோபி மேக்கரை காட்டும் பொழுது அவர் வந்து கல்யாணம் செட்டில் ஆயிட்டாருங்க. ஓகேவா, எம்ஜி குழந்தை பிறந்துருச்சுங்க, ஸ்பைடர்மேன் ஒரு பொண்ணு ஒரு பையன்ட்டு இவனு உட்காந்து ஃபேன் எழுதிட்டு இருக்காருங்க. அதை காட்ட வேண்டாம் எல்லாத்தையும் நீங்களா எழுதிக்கிறீங்க. காமிக்கு இது மாதிரி இருக்கு ஸ்பைடர் பர்ஃபெக்ட் ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு. எந்த ட்ராஜடியும் இல்லாம தலையை வந்து சந்தோஷமா வாழ்ற மாதிரி காமிக்கு இருக்கு. முடிஞ்ச காமிக்கு அதை ட்ரை பண்றேன். அடுத்த பார்க்க
பார்க்க போகிறது ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட். நம்ம ஆண்ட்ரூ பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான காதல், சத்தியமான காதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு தான் கிடச்சிருந்துருக்கும். சொல்லணும்னா எம்மா ஸ்டோனோட கேரக்டர் இருக்கு இல்லையா, குவன் கேரக்டர். இந்த குவன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டோபி மேகரோட படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுவுமே தலைவனுக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். தலைவன் வந்து மேஜ் கிடையாது சீன் போகிறதுக்காக சீன் போனதுக்காகவே குவனை கூட்டின்னு போயிட்டா சீன் போட்டிருப்பான் தலைவன் அந்த படத்துலேயே. பட் இதை படம் பார்த்தீங்க அப்படின்னா குவன் தான் வந்து பிரைமரி லெவலில் வர காமிச்சிருப்பாங்க. எம்ஜே வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா, அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். எம்ஜே பற்றி இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான கேரக்டர் வந்து கோயின் தான். கோயின் ஸ்டைல்ஸ் தான் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். அப்புறம் என்ன பிரச்சனைனா அவங்க அப்பா தான், கோயினோட அப்பா வந்து போலீஸாக இருந்திருப்பாரு. நீ என் பொண்ணை விட்டு போயிடு, நீ என் பொண்ணு கூட இருந்தா என் பொண்ணு தான் ஆபத்து சொல்லியிருப்பாரு. தலைவன் முதல்ல வேணாம் தான் போயிருந்திருப்பான். ஆனால் தலைவனா இருக்க முடியல. தலைவன் என்ன பண்றப்பா கோயினை மொழி சந்திச்சு இப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதன் விளைவா நான் தெரியாது எப்படி எங்க அப்பா காயாடும், அதே மாதிரி கோயினும் காலி ஆயிடும். இது காரணம் நான் தானுங்க, கோயின் விட்டு போயிட்டாங்கன்ட்டு தலைவன் டிப்ரெஷன் வாழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா டோபி மேகர் கம்பேர் பண்ணும்போது ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருந்திருக்கும். மூவியை விட்டுருங்க, ரியல் லைஃப்லயே ரெண்டு பேருமே டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அந்த டைம் செட்லேயே வந்து ராடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டுலாம் வந்து டைம் வந்து நியூஸ்ல வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 3க்கு கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அமேசிங் ஸ்பைடர்மேன் 2லேயே சரியா சொல்லணும்னா போஸ்ட் கிரெடிட்ஸ்ல எங்க அப்பாவை மீட் பண்ற மாதிரியோ சீன்கள்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. சரியா சொல்லணும்னா எம்ஜே மீட் பண்ற மாதிரி, ஐயா எம்ஜே தான் அடுத்த லவ் இன்ட்ரெஸ்ட் அவங்க தான், அடுத்த ரிலேஷன்ஷிப் அதுதான் அப்படின்ற மாதிரி. இதுக்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா பத்திர மாதிரி கோயின் போட்டோக்கு வந்து ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் வந்து நம்பப்பட்டிருந்துச்சு. என்ன பிரச்சனை பண்ணா அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 சோனி வந்து எடுக்கல, அது டிராப் பண்ணி விட்டான். அவனே பிளான் பண்ண போல அப்பெல்லாம் பார்த்து இருக்கானப்பா அப்படின்னு பிளான் பண்ணாலும் தெரியல. இந்த சீனாவை கட் பண்ணி விட்டானுங்க. ஐயா எம்ஜிலாம் காலவிட்டு போடா அப்படின்ட்டு. ஒருவேளை அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வந்ததுன்னா கண்டிப்பா வந்து எம்ஜிஆ காமிச்சிருப்பாங்க. இந்த எம்ஜிஆவது ஒழுங்கா நல்ல எம்ஜிஆவா அப்படின்றவன் பார்த்துருக்க முடியும். சும்லே வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் 3ல காமிச்சிருக்க வேண்டியது இந்த சோனி தகுதியில வந்து நின்று போயிடுச்சு. பட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட நோவே ஹோம்ல காட்டும் பொழுது அவர் வந்து அவர் வந்து எம்ஜிஆர் பார்த்துட்டா இருங்க, அவர் வந்து வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்காருங்க, அவர் வாழ்க்கை வந்து சரியாயிடுச்சுங்க காமிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் தலைவன் இன்னும் வந்து டிப்ரெஷன்லாம் வாழ்ந்துட்டு இருக்காரு, கோயின் பண்ண சொல்ல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வந்தா கண்டிப்பா வந்து அவரோட வாழ்க்கை என்ன காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 எடுங்கயா சோனி, ஏன் அப்படி பண்ற? மேடம் வெப்லாம் பாடுகிறியே, ஆண்ட்ராய்டு ஒரு பாடு எடுக்க வேண்டியதானே, ஏன் அப்படி பண்றடி? நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். நாசமா போயிருவீங்கடா. நானும் எல்லா இடம் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தா பார்க்க போறது டாம் ஹாலண்ட். நம்ம டாம் ஹாலண்ட் எம்சியூ ஸ்பைடர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லவ் இன்ட்ரெஸ்டாக காட்டப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர்லாம் கிடையாது. உண்மையில இந்த யூனிவர்ஸில் எம்ஜிஆரையும் காட்டல கோயினையும் காட்டல. என்னடா இழிச்சவாய பாருங்க. ஓமா தலைவனுக்கு ஹோம் காமிங்கில் வந்து ஒரு லவ் இன்ட்ரெஸ்டாக காமிச்சது யார் அப்படின்னா லிஸ் ஆலன் அப்படின்ற கேரக்டர் தான். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா காமிக்கில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து லேடி கார்னேஜா ஆகி அப்படிலாம் ஆகிற மாதிரிலாம் வந்து சில காமிக்ஸ்லாம் இருக்குது. பட் அது யார கதை விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து ஸ்கூல் போகும்போது பள்ளி பருவத்தில் அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கு காதல் செய்யுடேரோ அப்படின்ற மாதிரி ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. தலையம்மா லவ் பண்ணுவான், டேட்லாம் போனதான் இருப்பாரு. ஆனா இவன் வந்து வில்லனோட பொண்ணு ஓகேவா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தலைவன் வந்து விட்டு விட்டுருப்பா. அப்படி இல்லடா தமிழ் சினிமா மாதிரி இருக்கு. ஹீரோ வந்து ஒரு லவ் பண்ணுவாரு, ஹீரோயினோட அப்பன் தான் வந்து வில்ல, மாமனார் தான் வில்ல அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க அந்த படத்தை. இப்ப என்ன அந்த பொண்ணு வந்து காலேஜ்லயே வந்து பயங்கர ஃபேமஸான பொண்ணு. நம்ம படிக்கும் போது இருக்கும் இல்லையா, ஸ்கூல்லயே ஒரு பொண்ணு வந்து நல்லா அழகா இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு தான் வந்து எல்லாம் சிம்படிப்பானுங்க, அந்த பொண்ணு ட்ரை பண்ணுவானுங்க. கடைசி அவனாவது ஒருத்தன் நாய் நக்கட மூஞ்சி மாதிரி ஒருத்தன் வந்து டாய்லெட் பிரஷ் மாதிரி முடி வச்சுக்கிட்டு உசார் பண்ணிட்டு போயிடுவா. அந்த மாதிரி வந்து தலையை வந்து உசார் பண்ணலாம் ட்ரை பண்ணும் பொழுது அப்பதான் புரிஞ்சிருக்கும் இது உண்மையான காதல் இல்லை, இது வேண்டாம் அப்படின்ட்டு தலையை வந்து வேண்டான் இருப்பாரு. அடுத்துதான் வந்த கேரக்டர் தான் இன்னும் எம்ஜே கேரக்டர், அதாவது ஜிண்டியா ஆக்டர். ஜிண்டியா கரெக்டாக சொல்றேன் பேரு ஜெண்டயா. இவங்க தான் வந்து அடுத்தது லவ் இன்ட்ரெஸ்டா காமிச்சிருப்பாங்க. பட் நீங்க நினைச்சிருப்பீங்க இவங்க பேர் எம்ஜே, இவங்க தான் வந்து நம்ம முதல்ல ஸ்பைடர்மேனை பார்த்தோம் இல்லையா மேரி ஜேன் கேரக்டர், அந்த கேரக்டர் தான் நினைப்பீங்க. பட் அதான் இல்ல, இவங்க மேரி ஜேனே இல்ல. நீ என்ன சொல்ற? பேரு மட்டும் தான் எம்ஜே. ஆனா உண்மையில ரியாலிட்டியே கிடையாது. ஜிண்டியா கேரக்டரோட பேர் என்ன அப்படின்னா மைக்கேல் ஜோன்ஸ் வாட்சன் அப்படின்றதான் அந்த கேரக்டரோட பேர். கேரக்டர் மேரி ஜேன் கிடையாது, மைக்கேல் ஜோன்ஸ் தான். அதை ஷார்ட்டா சொல்லி தான் எம்ஜே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மை என்ன அப்படின்னா இன்னும் எம்ஜே வந்து இந்த யூனிவர்ஸ்ல எக்ஸ்போஸ் ஆகவே இல்லை, காட்டவே இல்லை. சில பேர் சொல்றாங்க அப்படின்னா எம்ஜே வந்து இப்போ வர பிராண்ட் நியூ டேல வந்து காட்ட போறாங்க. மறந்து போயிடுச்சு இல்லையா நம்ம ஜெண்டியாக்கு, அதோட வெட்டி விட்டது தான். தலைவனுக்கு ஒரு புது லவ் இன்ட்ரெஸ்ட் வர போறாங்க, அவங்க தான் வந்து தலைவனுக்கு அடுத்த கதையா வர போறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. படம் வந்தா தெரியும் உண்மை என்ன அப்படின்ற மாதிரிலாம். அதுக்காகவே ஒரு கேரக்டர் ஒரு ஆக்டரை வந்து காஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் கூட சொல்றாங்க. பட் உண்மை பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜே
சொல்றது இவங்க 2 பேருக்கும் அந்த ஸ்க்ரீன்ல வந்து லவ் கரெக்டாக செட் ஆகிருக்கும், லவ் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக இருந்திருக்கும், கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிருந்திருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆண்ட்ரூவும் ஏமாஸ்டனும் லவ் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டெப்புக்கு மேலே என்ன தெரியுமா, சென்டி வந்து கருப்பமாக இருக்காங்க, டாமால தான் காரணம் அப்படின்ட்டு பயங்கரமாலாம் ரூமை கலப்பி விட்டாங்க. ஸ்பைடர்மேன் படத்துல ஜோய் அடிக்கிறவங்கலாம் ரியல் லைஃபே லவ் சுத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த எம்ஜே கேரக்டர் ஒரு நல்ல ஒரு லவ் கேரக்டரா இருக்கும், பார்ட்னரா இருந்திருக்கும். நோவே ஹோம்ல ஏற்பட்ட பிரச்சனையால எல்லாரும் இவரை மறந்தது மாதிரி முக்கியம் எம்ஜேவும் இவரை மறந்துட்டு இருப்பாரு. தலைவன் போயிட்டு என்னன்னே தெரியாம தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி எம்ஜே மட்டும் வெறிக்க பார்த்துட்டு தலையை வந்து வெளியே வந்துட்டு இருப்பாரு. ஸோ உண்மையிலே இந்த இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் வாழ்க்கை என்ன ஆச்சு ஏதாச்சு இதுக்கப்புறம் லவ் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும் அப்படின்றத பத்தி பறக்கவே படங்களான்னு தெரியும். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ரியல் எம்ஜே காமிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து போயிட்டு இருக்கும் ஜோடியா இருப்பாங்களா, வீட்டு கலர் வாழ்க்கை அமையுமா, வீட்டுக்கு லேண்ட் பண்ணிட்டு பொண்டாட்டி புள்ளன்ட்டு புள்ள கூட சந்தோஷமா இருப்பாரா அப்படின்றத பற்றி நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இது வந்து மூவிஸில் வந்து கேரக்டர்ஸ் தான், மூவிஸில் காமிச்ச லவ் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லியிருந்திருப்பேன். அனிமேட்டட் சீரீஸோ அனிமேட்டட் மூவியோ காமிக்கோ நான் சொல்லலை. எப்படி நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பார்ட் 2 போடும் பொழுது ஸ்பைடர்மேன் லவ் இன்ட்ரெஸ்ட் இன் காமிக்ஸ் அப்படின்னு போடுறேன். அதை வந்து பார்ட் 2 பார்த்துக்கலாம். ஓகே பஸ், யாராவது ஸ்பைடர்மேன் படம் வந்து லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம புது சேனல் ஓகேவா, இது சின்ன சேனல், இது புது சேனல், இது சின்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சோல்ஜர்ஸ். நானும் இதே மாதிரியான இன்னொரு சோர்ஸ்லாம் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.